Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ராகி சேமியா வச்சு 100% ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு பேக்கிங் சோடா பவுடர் ஈனோன்னு எதுவுமே சேர்க்கலை. டக்குன்னு நினச்ச உடனே ஒரு 5-10 நிமிஷத்தில் இதை வந்து செஞ்சிடலாம். இந்த மாவு தயிருமே சேர்க்கலை. ரொம்ப ஈஸியாக அது மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்ட்டான இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் லைட்டாக சுடு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். பாயிலிங் வாட்டர் கிடையாது, லைட்டு சுடு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி சேமியா வந்து சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டில் வேணாலும் நீங்கள் வந்து ராகி சேமியா வந்து எடுத்துக்கலாம். சேமியாவை ஒருக்கா இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஓரளவு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் வந்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய். நான் இங்கே சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுனால அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு நான் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் விதையோடு உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கேரட் இது மாதிரி துருவி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்குன மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே காஷ்மீரி வத்தல் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணுற டைம்லேயே நமக்கு அந்த ராகி சேமியா நம்ம ஊற வச்சுருந்தோம்னா அது நமக்கு கரெக்டாக ஊறி ரெடியாகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ராகி சேமியாவை மட்டும் இந்த மாதிரி அரிப்பில் சேர்த்து தண்ணியை கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ண வச்சிடலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் கேரட்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அது கூடவே 2 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்தும் நீங்கள் வந்து செய்யலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம இதில் கேரட், முட்டை அது கூடவே ராகி சேமியாலாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நினச்சோன்னு ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது போல் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல ராகி சேமியா, அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ராகி சேமியா வாங்கினோன்னா அதில் வந்து புட்டு பண்ணுவோம், இல்லை உப்புமா பண்ணுவோம். இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூல் கூட பேக் பண்ணி கொடுத்து விடலாம். இது மாதிரி நல்லா வந்து கலந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக வேண்டி ஸ்டவ்வில் ஆப்பச்சட்டி வந்து வச்சுருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். நீங்கள் ஆப்பச்சட்டிக்கு பதிலாக தாளிப்பு கரண்டி இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை தோசை பேன்லேயும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெள்ளை கலர் எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, லைட்டாக அது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய குழிக்கரண்டியாக இருந்தால் 1 கரண்டியே சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் முட்டை அப்புறமா ராகி சேமியாலாம் நல்லா ஊற வச்சு தான் சேர்த்துருக்குறோம். ரொம்ப டைம் ஆகாது, டக்குன்னு இது வந்து வெந்து வந்துடும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இதை வந்து மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். கண்டிப்பாக சிம்மில் வச்சே செஞ்சு எடுத்துக்கோங்க. மறுபக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமாவும் மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பன் தோசை போல் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அது போல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒருக்கா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. அவ்வளோக்குள்ள சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நிறைய வெரைட்டியான ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது, சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அப்படியே தேவைப்படுதுன்னா தேங்காய் சட்னி தாளிக்காமல் இது போல் ரெடி பண்ணி எடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்த்துருக்கிற ராகி சேமியாவுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக உள்ள சேமியாவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக உள்ள சேமியா வந்து சேர்க்குறதா இருந்தால் கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் போட்டு வேக வச்சுட்டு திருப்பி வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Bye.